அன்றைக்கு சுஜி வீட்டை வந்திருக்கிறேன். சுஜியோட கையால் முதல் பிரியாணி சாப்பிட்றேன். முதல் வீட்டையும் வந்திருக்கேன். உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா சுஜியாக்கள் என்னோட ஃப்ரெண்டுன்றதை விட சகோதரமாக தான் பழகிறவ. என்னுடைய நன்மை தின்மை எல்லாத்துலேயுமே அதில் நான் கொடுத்து வச்சுறேன். அந்த விஷயத்தில் இன்றைக்கு என்னன்னு சொன்னால் அவள் எனக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சவாண்டா பிரியாணி செஞ்சு இந்த காடை முட்டையுமா வைக்கிறா. உண்மையாக வாழ்க்கையில் நான் இதை சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட சொல்லி எனக்கு தந்துருக்குறா. நானும் தட்டி கழிப்ப பண்ண முயற்சி செய்கிறேன். முடியல. முதல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பிரியாணி நல்லா இருக்கும். சாப்பிடலாமா? நெல்லிக்காய் போட வைத்தானே. நெல்லிக்காய் போடுக்க ஏலிக்காய் தான் போடு. அன்னைக்கு மாமி சொல்லிட்டா நெல்லிக்காய் யூடியூப் வீடியோல. அஜய் முருகா காட்டுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா அஜய்? எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இங்க மம்மி குட்டி வீட சூப்பரா இருக்கு. இங்க இத மம்மி குட்டிக்கு தெரிஞ்சா சரி. அது மம்மி குட்டி தானே பிரியாணி. அவருக்கு வீடியோ குடுக்க வேணாம். ஆரியன் குட்டி இவன் தப்பிடுவான். இவன் தப்பிச்சிடுவான். கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் சூப்பர். ஆனா இந்த காடை முட்டை சாப்பிட்டே தான் ஆகணுமா? யா எல்லாம் ஒரே டேஸ்ட். ஒருக்க சாப்பிட்டு பாருங்க. உங்களால முடியும். உண்ணால் உண்ணால் உண்ணா உண்ணா தோடா. என்னத்துக்கு மோட்டிவேஷன் பாட்டா முட்டை சாப்பிடுறது. கமான். ஒரே டேஸ்ட் தான். ஒரே டேஸ்ட் தான். ஆனா ருசியாக்காக்கு என்ன பிரச்சனைனா அந்த காடை பறவை வந்து அந்த கண்ணுக்கு முன்னாடி வர்றதுனால ஆள் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டது இல்ல ஒரு நாள். உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி இருக்கு. ஒரிஜினல் முட்டை மாதிரி. இந்த முட்டை மாதிரி தான் இருக்கு. இது விருப்பம் தானே. இதுவும் பெருசா அந்த விருப்பப்பட்ட முட்டை விருப்பமானு கேட்டீங்கன்னா உண்மையா இல்ல. நான் சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் முட்டை சாப்பிடலாம். அம்மா மாட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சாப்பிட சொல்லி.